பெண்கள் என்றாலே உங்களுக்கு எப்போதும் இலக்காரம் தான். எங்களுக்கு தருவதெல்லாம் இடப்பக்கம் தான். இடப்புறத்தையே, கடவுளையே இடப்புறத்தை தான் பெண்களுக்கு தர வைத்தவர்கள் நீங்கள். பெண்களுக்கு எங்களுக்கா வலப்புறத்தை தரப்போகிறீர்கள்? எங்களை விழா எலும்பில் இருந்து உருவி எடுத்ததாய் கதை உருட்டினீர்கள். இரு முளைகளும் ஒரு யோனியுமே பெண் என்று பழக்கப்பட்டு விட்ட உங்களுக்கு எங்கள் கரத்தில் முளைத்திருக்கும் இந்த பேனா கொஞ்சம் இடைஞ்சலாகத்தான் இருக்கும். நீங்கள் அங்கவர்ணனை செய்த போது அதில் காமத்துப்பால் பொங்கி வழிந்தது. எங்கள் பேனாக்கள் அறத்துப்பாலில் ஊறி உடல் அரசியல் எழுதியது. எங்கள் பால் அறத்துப்பால், உங்கள் பால் காமத்துப்பால். மறந்து விடாதீர்கள். நாளும் கிழமையும் நலிந்தோருக்கு இல்லை, ஞாயிற்றுக்கிழமையும் பெண்களுக்கு இல்லை. ஏன் இங்க கூட்டம் இல்லைன்னா மட்டன் செய்யணும், பிரியாணி செய்யாட்டியும் பிரியாணி மாதிரி ஒன்னவா செஞ்சு வச்சுட்டு வர வேண்டும். ஒரு பெண்ணிடம் சொன்னேன், உன் பிரசவ வலியின் அளவு தெரியுமா? உனக்கு தெரியாது. ஒரு பெரிய புல்டோசர் ஏறி கடக்கும் வழி உனது பிரசவ வழி என்று. அப்படியா? என் மீது 3 முறை புல்டோசர் ஏறி இறங்கி விட்டது என்று. ஜே. மஞ்சுளா தேவி சிற்பி இலக்கிய பரிசு பெற்ற அந்த தோழியை அவள் பெண் எழுதுகோல் எப்படி இயங்குகிறது என்பதை பார்த்து பரவசமடைய நானும் உங்களோடு ஆவலாக காத்திருக்கின்றேன். பெண்களை ஒன்றிணைக்க வேண்டும் என்றால் ஒரு டூர் போகலான்னு முடிவு பண்ணுவோம், காலம் பூரா முடியாது. ஆனால் இத்தனை பெண்களை இங்கே பார்க்க வைத்த, ஒன்றிணைக்க வைத்த கொடிசியா அமைப்பினருக்கும் அகிலா அவர்களுக்கும் முதலில் எங்கள் அனைவரின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பெண்கள் என்றாலே உங்களுக்கு எப்போதும் இலக்காரம் தான். பெண்கள் என்றாலே உங்களுக்கு எப்போதும் இலக்காரம் தான். எங்களுக்கு தருவதெல்லாம் இடப்பக்கம் தான். இடப்பக்கத்தையே தந்து பழகிய உங்களுக்கு விதிர் விதிர்ப்பாகத்தான் இருக்கும் எங்கள் வலது கை எழுதுகோள். நாங்கள் வலது கையில் எழுதை தூக்குவது கொஞ்சம் பதட்டப்படத்தான் செய்யும். இடப்புறம், இடப்புறத்தையே, கடவுளையே இடப்புறத்தை தான் பெண்களுக்கு தர வைத்தவர்கள் நீங்கள். பெண்களுக்கு எங்களுக்கா வலப்புறத்தை தரப்போகிறீர்கள்? ஆனால் ஒன்றை மறந்து விடாதீர்கள், இடப்புறத்தில் தான் உங்கள் இதயம் இருக்கிறது. இடக்கை செய்யும் வேலையை செய்யாவிட்டால் நாறிவிடும் உங்கள் கழிவறை, மட்டுமல்ல உங்கள் வாழ்க்கையில். மறந்து விடாதீர்கள். எனவே நாங்கள் வலது கை, எங்கள் கரங்கள் வலது கையை தூக்குகிறோம், எழுத துவங்குகிறோம். பெண்களின் கை கரண்டியை பிடுங்கிவிட்டு புத்தகங்களை கொடுக்க சொன்னார் எங்கள் பாட்டன் பெரியார். பெண்களின் கையில் கரண்டிகளை பிடிக்க சொல்லி அவர்கள் கையிலே புத்தகங்களை தர சொன்னார். நாங்கள் புத்தகத்தை புரட்டி விட்டு இப்போது எழுதுகோலை எடுத்துக்கொண்டோம். எங்கள் பாட்டன் இருந்தால் ஏராளமான வாழ்த்துக்கள் எங்களுக்கு வந்திருக்கும். எங்கள் பாட்டன் இன்றிருந்தால் ஏராளமான வாழ்த்துக்கள் வந்திருக்கும். எங்கள் கதையை நாங்களே எழுத, எங்கள் பாடலை நாங்களே பாட ஏந்தி கொண்டோம். எங்கள் கரங்கள் பேனா கரங்கள், எங்கள் கரங்கள் பேனா கரங்கள். தெய்வ பெண்டிற்கு ஈந்தீர்கள் 4 கைகளை, குலசை காளிக்கு அட்டமா கைகள், 18 கைகள், 1000 கைகள் என்ற காளிக்கு தந்தீர்கள். எங்களுக்கோ கோடி கைகள், மறந்து விட்டீர்கள். பெண்களுக்கு கோடி கைகள், எங்களுக்கு கோடி கரங்களிலும் ஏந்துகிறோம். எங்கள் பாடல்களை நாங்களே எழுதுகிறோம். முன்னாலும் வர வேண்டாம். நாங்கள் எழுதும் போது நீங்கள் எங்களுக்கு முன்னாலும் வர வேண்டாம், பின்னாலும் வர வேண்டாம். முடிந்தால் கூடவே வாருங்கள், முடிந்தால் கூடவே வாருங்கள். முடியாவிட்டால் குறுக்கே குறுக்கே வராது, முடியாவிட்டால் குறுக்கே குறுக்கே வராதிருங்கள் போதும். இரு முளைகளும் ஒரு யோனியுமே பெண் என்று பழக்கப்பட்டு விட்ட உங்களுக்கு எங்கள் கரத்தில் முளைத்திருக்கும் இந்த பேனா கொஞ்சம் இடைஞ்சலாகத்தான் இருக்கும். எங்கள் கரத்திலே முளைத்து எழுந்து நிற்கும் இந்த பேனா கொஞ்சம் இடைஞ்சலாகத்தான் இருக்கும். இது எங்களுக்கான எழுதுகோள். எங்கள் பாடல்களை நாங்களே எழுதுகிறோம், எங்கள் கதைகளை நாங்களே கதைத்துக் கொள்கிறோம். கதை சொல்லிகளாய் ஆண்களாய் நீங்கள் மேடையில் வந்து எங்கள் கதையை சொல்ல வேண்டாம். ஆதியிலே பெண்கள் நாங்கள் வேட்டையாடினோம். ஆதியிலே பெண்கள் நாங்கள் தான் வேட்டையாடி உங்களுக்கு புசிக்க வைத்தோம், உங்களுக்கு பிச்சையிட்டோம். ஐயம் இருந்தால் சிங்கத்தை பாருங்கள், இன்றும் பெண் சிங்கம் தான் வேட்டையாடுகிறது. உங்களுக்கு ஐயமாக இருந்தால் பெண் சிங்கத்தை பாருங்கள். புலி அடித்த எங்களை பார்த்து இழியடித்து போன நீங்கள்
புலியடித்த எங்களை பார்த்து கிளியடித்து போன நீங்கள் எங்களை விழா எலும்பில் இருந்து உருவி எடுத்தீர்கள். எங்களை விழா எலும்பில் இருந்து உருவி எடுத்ததாய் கதை உருட்டினீர்கள். எங்களை விழா எலும்பில் இருந்து உருவி எடுத்ததாய் உருட்ட தொடங்கினீர்கள். எங்களுக்கும் சேர்த்து சமைத்து வையுங்கள், எங்களுக்கும் சேர்த்து சமைத்து வையுங்கள் என்றுதான் தொடங்கினீர்கள். பின்பு எங்களையே உண்ணத் தொடங்கினீர்கள். பின்பு எங்களையே உண்ணத் தொடங்கினீர்கள். எங்கள் பாடல்களை நீங்கள் எழுதும் போதுதான் எங்கள் கை எழுதுகோலை ஏற்றியது. கவனம் கொள்ளுங்கள். எங்கள் பாடல்களை நீங்கள் புரட்டு புரட்டா எழுதிய போதுதான் எங்கள் கை எழுதுகோள்கள் முளைத்தது. நீங்கள் அங்கவர்ணனை செய்த போது அதில் காமத்துப்பால் பொங்கி வழிந்தது. எங்கள் பேனாக்கள் அறத்துப்பாலில் ஊறி உடல் அரசியல் எழுதியது. எங்கள் பால் அறத்துப்பால், உங்கள் பால் காமத்துப்பால். மறந்துவிடாது. முளைகளும் யோனிகளும் எத்தனை முறை வருவதென்று எங்கள் உடல் அரசியலை உற்று நோக்கினீர்கள். முளைகளும் யோனிகளும் எத்தனை முறை வருவதென்று சீல் பிடித்த சொர்நாய்கள் என வாய் நீர் வடிய காத்திருந்தீர்கள். வாய் நீர் வடிய எங்கள் எழுத்தில் காத்திருந்தீர்கள். முளை திருவி வீசி எறிந்தது எங்களின் குட்டிரேவதியின் எழுதுகோள். முளை திருவி வீசி எறிந்தது எங்கள் குட்டிரேவதியின் எழுதுகோள். நீங்கள் செய்த பாடு கொஞ்சமா? இளமையில் கல் என்ற எங்கள் அவ்வையின் இளமையை கொல் என்று கொன்றவர்கள் நீங்கள். இளமையில் கல் என்ற எங்கள் அவ்வையை இளமையை கொல் என்று கொன்றவர்கள் நீங்கள். கூன்முதுகு அளித்தீர்கள். அதோடு விட்டீர்களா? ஒரு கைத்தடியையும் தந்தீர்கள். நரைமுடிக்கு வெள்ளை சாயம் அடித்தீர்கள். கருப்பு சாயம் அடித்த காலத்திலே அக்காலத்திலே எங்கள் அவ்வைக்கு நரைமுடியை தந்தீர்கள். 1000 ஆண்டுகளுக்கு முன்பு எங்களின் ஆண்டாள் மொழி பேசியது உடல் அரசியல். 1000 ஆண்டுகளுக்கு முன்பு எங்கள் உடல் அரசியலை பேசியது ஆண்டாளின் மொழி. மாதவன் தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்டவள் எங்கள் தாய். அவசரமாய் வருகிறது, மூத்திரம் பெய்து கொள்கிறேன் என்று எங்கள் சுகிர்தராணியின் எழுதுகோள் சொன்ன போது படபடத்து போனீர்கள். எங்கள் சுகிர்தராணியின் எழுதுகோள் அவசரமாய் வருகிறது, மூத்திரம் பெய்து கொள்கிறேன் என்று சபையிலே சொன்ன போது உங்களுக்கு வியர்த்து போனது, படபடத்து போனீர்கள். உழவன் என்றே பழகி போன உங்கள் நாவிற்கு உலத்தி என்றும் எழுதி எழுதி பழக்குகிறோம் நாங்கள். உழவனையே நினைத்து உலத்தியை மறந்த உங்களுக்கு உலத்தி என்ற வார்த்தையை கற்றுக் கொடுக்கிறது எங்கள் எழுதுகோள். கொத்துக்கொறி வருவள், மீன் குழம்பு சமைத்துவை, இன்று அருப்பா கூட்டம் என்று தோலுரித்த பேனா எங்கள் தேவமகளின் பேனா. தேவர்களின் எழுத்தையே பார்த்த எங்களில் இருந்து முளைத்தார் ஒரு மனுஷி. நாங்கள் மனுஷியா இருக்கிறோம், நீங்கள் தேவர்களாய் நின்று போகிறீர்கள். வாழ்நாளில் பெண் சுட்டெடுத்த சப்பாத்திகளின் லட்சக்கணக்கில் என்று கணக்கெடுத்து காட்டியது எங்கள் அம்மையின் பேனா. ஒரு பெண் வாழ்நாளில் சுட்டு அடுக்கியது லட்சக்கணக்கான தோசைகள் என்று உங்கள் வாயில் இடித்தது பேனா எங்கள் அம்மையின் பேனா. பிரசவ வரி கோடுகளை செப்பனிட அது என்ன வெட்டி ஒட்டும் வெள்ளைத்தாளா என்று கேட்டது எங்கள் சல்மாவின் பேனா. பிரசவ வரி கோடுகளை உடனடியாய் செப்பனிட்டு தர அது என்ன வெட்டி ஒட்டும் வெள்ளைத்தாளா என்று கேட்டது எங்கள் சல்மாவின் பேனா. முதல் காமம் தனித்த பின் சொன்னான், கடவுளின் முதல் பாவம் பெண் என்று கரத்தில் சாட்டை ஏந்தியவர் எங்கள் கனிமொழி. காட்டு வேலைக்கிடையே ஒண்ணுக்கு போகவும் நேரம் இல்லை என்று ஓங்கி குரல் கொடுத்தவர் எங்கள் இளம்பேர். நீங்கள் வெட்ட வெட்ட துளிர்க்கும் தரம் நாங்கள். நீங்கள் குட்ட குட்ட நிமிரும் எங்கள் சிரம். எங்களின் பேனாக்களுக்கு வளைய தெரியாது, குனிய தெரியாது, குனிந்து கூடை கும்பிடு போட தெரியாது, தினவெடுத்த உங்களை சொரிய தெரியாது. பற்றி எறிந்து ஆத்திரம் பற்றி எழுதுவோம், மூத்திரம் பற்றியும் எழுதுவோம். செய்ய முடியாத மூத்திரம் பற்றி எழுதுவோம், பற்றி எறியும் ஆத்திரம் பற்றியும் எங்களால் எழுத முடியும். பெண் சொல் என்று ஒன்றை சொல்லுங்கள் பெண்டீர்கள் என்றார் ஒரு மூதாய். பெண் சொல் என்று ஒரு சொல் இருக்கிறதா? ஒன்றை சொல்லுங்கள் என்றால் எங்கள் ஆதித்தாய். சமையல் என்றால் ஒருத்தி, அவசரமாய் சமையல் பெண் சொல் என்றால் ஒருத்தி.
அதை பீமன் பிடுங்கி போய் யுகங்களாயிற்று, அது ஆண் சொல்லாயிற்று என்றால் அந்த மூதாட்டி. சேலை என்று வெட்டினால் இன்னொருத்தி, சேலை பெண் சொல்தானே, சேலை என்று வெட்டினால் இன்னொருத்தி. பாஞ்சாலி இழந்த போதே அது கிருஷ்ணன் கைப்பற்றி விட்டான் என்றால் மூதாட்டி. மாதவிடாய், மாதவிடாய் பெண் சொல்தானே என்றால் ஒருத்தி, அது குருதி சொல், பெண் சொல் அல்ல, அது குருதி சொல் என்றால். யோனி முளை எல்லாம் ஆண்கள் வாசம் பட்டு பட்டு வசப்பட்டு பட்டு தேய்ந்த சொல் என்றால் மூதாட்டி, அது பெண் சொல் அல்ல. அணங்கு போல் இருந்த ஒருத்தி பால் கவிச்சி என்றாள், தாய்ப்பாலின் கவிச்சி என்றாள். அவளை கட்டி அணைத்து பெண் சொல் பெண் சொல் இது பெண் சொல் என்று குழவையிட்டாள் அந்த மூதாள். பால் கவிச்சி பெண் சொல் என்று குழவையிட்டாள். ஒரு ஆண் சொந்த கதை எழுதினால் அது கிளாசிக், கிளாசிக்காக மாறும். பெண் சொந்த கதை எழுதினால் அவள் வீட்டு கதவு தட்டப்படும், உள்பெட்டி தட்டப்படும். நீ எதை எழுதினாலும் அதை. நான் போன வாரம் ஒரு கவிதை எழுதினேன். அது தலைப்பு நல்ல வேலை. அம்பானி வீட்டில் 2 கோடி கடிகாரம் காட்டிய அதே மணியைத்தான் ஆறுமுகத்தின் 200 ரூபாய் கடிகாரம் காட்டியது என்று. நல்ல வேலை இருக்கு, நல்ல வேலை, டைம் மாற்ற அதிகாரம் இல்லை, நல்ல வேலை என்றேன். என் கெட்ட வேலை வருங்க, எங்க ஆறுமுகம் உங்க வீட்டுக்காரரான்னு கேட்கிறேன். ஆறுமுகம் உங்க வீட்டுக்காரரா? இல்லைங்க, எங்க வீட்டுக்காரர் ஹரிகரகுமார். இப்படிதான் ஒரு பெண் எழுதும் போது உள்ளே நுழைந்து அவளுடைய சொந்த வாழ்க்கையா நொந்த வாழ்க்கையா என்ற ஆய்வுகள். இதில் பெண்ணுக்கு முழுக்க முழுக்க பரந்த புலங்கு வெளி இல்லை, பெண்ணுக்கு குறுகிய வெளி. அவளுக்கு உலக இல்லை, சமூக ஒரு ஒட்டுதல் உறவுகளோ சமூக புழக்கங்கள் இல்லை. எனவே அவள் மொழி குறுகிய மொழி. ஒரு ஆய்வாளர் சொல்றாரு, அடாப்பா புலங்கு வெளியின் அகலத்தை பார்க்காது, பெண்ணின் புலங்கு வெளியின் ஆழத்தை பார். அந்த ஆழம், அந்த நுட்பம் உங்களுக்கு ஒருபோதும் வராது. சங்கீதா என்ற ஒரு சின்னஞ்சிறு ஈராயிர குழவி அந்த பெண் எழுதியிருக்கிறார். குறி குறி அவ்வளவுதான், அந்த குருவி குறி. அதில் அவர் ஒரு 2 வரிதான். எந்த பூவிலும் பார்க்கவில்லை ஒரு பறவையின் எச்சத்தை. இந்த ஒரு 2 வரிக்காக நீங்க இந்த புத்தக கண்காட்சியில் அந்த தொகுப்பை வாங்கிக்கலாம். இதில் பறவை என்பது பறவை மட்டுமல்ல, ஒரு ஆணை எடுத்துக்கொள்ளுங்கள். பூ என்பது ஒரு பெண்ணை கூட எடுக்க வேண்டாம், ஒரு குழந்தையை எடுத்துக்கொள்ளுங்கள். எச்சம் என்பதை ஒரு ஆண் விந்து என்று எடுத்துக்கொள்ளுங்கள். இப்பொழுது அந்த கவிதையில் போகின்ற தளமே வேறு. அந்த கவிதையின் தளம் உங்களுக்கு புரிகிறதா? ஒவ்வொரு ஆணின் கடைவாயிலும் இடித்து சொல்லும் அந்த கவிதை. இப்போது அந்த கவிதையை மறுவாசிப்பு செய்து பாருங்கள். எந்த பூவிலும் பார்த்ததில்லை ஒரு பறவையின் எச்சத்தை. இதுதான் பெண் எழுத்து. பெண் எழுத்தின் ஆழம் கண்ட நுட்பம் இதுதான். நீங்கள் எத்தனையோ நீங்க செய்யலாம். ஆனா ஒரு பெண்ணே பெண்ணை சொல்லுகிறார், நான் வானவில்லை வளைத்து வளையலாக்கி போடுவேன் ஒருத்தர் கவிதையில. ஒரு பெண் வேகமா இந்த வானவில்லை வளைத்து வளையலாக்கி போடு. அம்மா நீ வளையலாக்குறதெல்லாம் அப்புறம் வச்சுக்க, நீ அப்புறம் வச்சுக்கோ. முதலில் உன் ஏடிஎம் பின்னை கைப்பற்று, அப்புறம் வளையல போட்டுக்கலாம். உன் ஏடிஎம் பின் உன்னிடம் இருக்கிறதா? உன் கணவனிடம் இருக்கிறது. உனக்கு வயதானதுக்கு அப்புறம் உன் குழந்தையிடம், உன் மகனிடம் தான் வருது, அது மகள் கிட்ட வராது. இந்த இடத்தில் தான் தேவைப்படுகிறது ஒரு எழுதுகோள். அது எங்கள் பெண்ணுக்கான எழுதுகோள். அந்த எழுதுகோள் எதை வேண்டுமானாலும் சாதிக்கும். ஒருத்தர் சொல்றாங்க, இன்னைக்கு நாளும் கிழமையும் நலிந்தோருக்கு இல்லை, ஞாயிற்றுக்கிழமையும் பெண்களுக்கு இல்லை. ஏன் இங்க கூட்டம் இல்லைன்னா மட்டன் செய்யணும், பிரியாணி செய்யாட்டியும் பிரியாணி மாதிரி ஒன்னவா செஞ்சு வச்சுட்டு வர வேண்டும் ஞாயிற்றுக்கிழமை. இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை சபிக்கப்பட்ட நாள், அது கோவிச்சு. இன்னைக்கு பௌர்ணமியாச்சல கூட விதிவிலக்கு கிடையாது, பெண்கள் செஞ்சு வச்சிருந்தேன். நான் வேற ஒன்றும் செய்யாதம்மா, ஒரு பிரியாணி, ஒரு தண்ணி குழம்பாட்ட ஒரு குழம்பு, ஒரு சின்னதா சிக்கன்ல வறுவல், முடிஞ்சா 2 ஆம்லெட்டு, முட்டை அப்படியே வேக வச்சு 2, ஒரு பெப்பர் போட்டு 1, ஒரு தக்காளி போட்டு 1, இவ்வளவுதான். சிம்பிளா செஞ்சிரு ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடி வச்சு. அப்ப இப்போ பெண்கள் என்பவர்கள் சமையல் ரூமை விட்டெல்லாம் ரொம்ப நாளா வெளியில வந்தாச்சுங்க. என்ன நீங்க எல்லாம் அதை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க. அப்படி இல்லை, இல்லை. அது இந்த நவீன சமையல் என்று வந்ததிலிருந்து இந்த பொடி கலாச்சாரம் உரமா சொல்லுது. எங்க வீட்டுக்காரருக்கு வேற எதுவும் வேண்டாங்க, ரசத்தை வச்சு ஒரு உருளைக்கிழங்க வறுத்தா போது சத்தம் இல்லாம சாப்பிட்டுக்குவாரு. ஏன் சத்தம் போட்டுட்டு தான் சாப்பிட்டுருக்கேன்,
சத்தம் இல்லாம சாப்பிடணும்னு ஒரு சமையல் இருக்குதா? அவர் சத்தம் இல்லாம சாப்பிட்டுக்குவாருங்க. அதே போல இது பருப்பு வச்சுட்டோம்னா கூட வறுத்து வச்சுட்டோம்னா சத்தமே இல்லாம சாப்பிட்டுக்குவாரு. ஆனா சத்தம் போட்டுதான் சாப்பிடியா? இதுல யார் வேண்டாங்கிற? நவீன சமையல் வந்ததற்கு பிறகு இந்த பொடி கலாச்சாரம் இருக்கிறதே. ஐயோ, ஒரு அம்மாவுக்கு கருப்பை நீக்க அறுவை சிகிச்சை என் தோழி, அது போறதுக்கு முன்னாடி மிகச்சரியா 10 நாள் வேலை பார்த்தாங்க. இட்லி மாவு ஒரு வாரத்துக்கு இருந்து 20 நாள் கரைச்சி வச்சாச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ள. ஃப்ரிட்ஜை திறந்தா அவ்வளவுதான், கதவு மேல இருந்து சட்டுல எல்லாம் விழுந்துரும். இவங்க அறுவை சிகிச்சை முடிந்து வீட்டுக்கு வரும் வரை அத்தனையும் என்ன செஞ்சு வச்சாரு, அத்தனையும் செஞ்சு வச்சுட்டு அப்புறம் ஆஸ்பத்திரியில போய் படுத்து விட்டாங்க. இப்படிதான். ஏமா இது நீ செஞ்சதுக்கே இன்னொரு ஆபரேஷன் உனக்கு பண்ண வேணும் அப்படின்னு. இத்தனை பண்றதுக்கு நீ நாட்டை ஒரு ஆபரேஷன் பண்ணிருக்கலாம்னு சொன்ன. ஒரு நாவை ஒரு ஆபரேஷன் பண்ணியிருந்தா இத்தனை வேலையே உனக்கு இல்லைன்னு. நவீன சமையல் என்ற பெயரில் பொடி பொடியாய் அரைத்தே பொடிந்து போனவர்கள் எங்கள் பெண்கள். நவீன சமையல், இட்லிக்கு இட்லி பொடி தனியா, மிளகாய் பொடி, மல்லிப்பொடி, சாம்பார் பொடி வேற, ரசப்பொடி, அப்புறம் கூடவே பெருங்காய பொடி, பிரியாணி மசாலா பொடி, முட்டை மசாலா பொடி, சிக்கன் மசாலா பொடி, மட்டன் மசாலா பொடி, சில்லி பொடி வேற தனியா, எள்ளு பொடி, கொள்ளு பொடி, பருப்பு பொடி, கஞ்சி காய்ச்ச அரிசி பொடி, களி கிளற ராகி பொடி, கூழ் காய்ச்ச கம்பு பொடி, சூப்புக்கு மிளகு பொடி, சூட்டுக்கு வெந்தய பொடி. இப்படி பொடி பொடியா பொடிந்தே போனவர்களை எதிர்த்து கேட்பதுதான் எங்கள் பேனா, எங்கள் பேனா, எங்கள் எழுதுகோள். குழந்தைகள் மலம் தொடும் வரம், குழந்தைகளின் மலத்தை தொடும் வரம் எல்லா அம்மாக்களுக்கும் கிடைக்கிறது. ஆனால் எல்லா குழந்தைகளுக்கும் கிடைப்பதில்லை அன்னையின் மலம் தொடும் வரம். அனாதை விடுதியில் ஒருவருக்குத்தான் கிடைக்கிறது அந்த வரம். அப்படி இதை எழுதுவதற்கு எந்த ஆனாலும் முடியாது, ஒரு பெண் தான் எழுத முடியும். ஆண்கள் எழுதாத வரிகளை, ஆண்கள் தொடாத நுட்பத்தை தொடுவது எங்கள் பேனா. மறதி மட்டும் இல்லை என்றால் இந்த மண் வன்மூடி போயிருக்கும் இந்த பூமி. ஒரு பெண்ணிடம் சொன்னேன், உன் பிரசவ வழியின் அளவு தெரியுமா? உனக்கு தெரியாது. ஒரு பெரிய புல்டோசர் ஏறி கடக்கும் வழி உனது பிரசவ வழி என்று. அப்படியா? என் மீது 3 முறை புல்டோசர் ஏறி இறக்கி விட்டது என்று. மறதி, நம்ம புல்டோசர் வழியை மறப்பதால் கிடைத்திருக்கிறீர்கள். எங்கள் பேனாக்கள் அந்த மறந்த வழியை எழுப்பிக் கொண்டே இருக்கும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.